சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் தேவா மதன், வாசிப்பவர் AS பாரதி. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுவிஸில் அதிரடி மாற்றம். பிளாக் ஃப்ரைடே விற்பனைகள் வீழ்ச்சி. மாறுகிறதா மக்களின் மனநிலை? வெளியான தகவல். சுவிஸில் பூனைகளுக்கு மைக்ரோசிப் கட்டாயம் வேண்டுமா? விலங்கு வைத்தியர்கள் சங்கம் புதிய கோரிக்கை. மீண்டும் உருவான விவாதம். சியோன் தடை செய்யப்பட்ட பேரணி ஒழுங்கு செய்தவருக்கு 80,000 பிராங்க் அபராதம். மேன்முறையீடு செய்யப்போவதாக அதிரடி. பிரெஞ்சு கும்பல்களுக்கு எதிராக சுவிஸ் அரசு. கேண்டோன் போலீசுக்கு கூடுதல் ஆதரவு. கூட்டாட்சி போலீஸ் வெளியிட்டுள்ள தகவல். சுவிஸில் வெளியேற்ற உத்தரவு பெற்றவர்களில் 69% இதுவரை நாடு கடத்தல். எந்த நாட்டவர்கள் அதிகம்? வெளியான அறிவிப்பு. சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே, ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR Treuhand GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, செய்தி கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள். PR Treuhand GmbH. சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே. என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க? இங்க பாருங்க, வீடு, கிச்சன், குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க. மாடர்ன் ஹவுஸ். வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும். மாடர்ன் ஹவுஸ். உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம். இப்பவே அழையுங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் தாவர பாதுகாப்பு பொருட்களுக்கான பதிவும் அனுமதி செயல்முறைகளும் விரைவில் புதிய விதிகளுக்குள் வர உள்ளன. மனித நலன், நிலத்தடி நீர் பாதுகாப்பு, உயிர் செய்வு போன்ற முக்கிய துறைகளில் ஆபத்துகளை மதிப்பீடு செய்வதற்கான அளவுகோல்கள் மேலும் கடுமையாக்கப்படுகின்றன. இதனால் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் செயலில் உள்ள ரசாயனங்களும் தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளும் முந்தையதை விட அதிக பாதுகாப்பு சோதனைகளை கடக்க வேண்டியுள்ளது. புதிய சட்டத்தின்படி ஒவ்வொரு தயாரிப்பும் சந்தையில் அனுமதி பெற முன் ஏற்க முடியாத ஆபத்துகளை உருவாக்காது என்பதை தெளிவாக நிரூபிக்க வேண்டும். குறிப்பாக மனிதருக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது நீண்ட காலத்தில் நிலத்தடி நீரை கெடுக்கும் தன்மைகள் உள்ள பொருட்களுக்கு அனுமதி கிடைப்பது கடினமாகும். மேலும் சர்வதேச தரநிலைகளோடு ஒத்துப்போகும் வகையில் சுவிஸ் அனுமதி நடைமுறைகளும் மாற்றப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் அமலுக்கு வந்த பின் பல பழைய ரசாயனங்கள் தங்கள் நச்சுத்தன்மை காரணமாக சந்தையிலிருந்து முழுமையாக நீக்கப்படவும் வாய்ப்புள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஆண்டுகளாக கோரிய மாற்றங்களில் இதுவும் ஒன்றாகும். விவசாயத்தில் பயன்படும் ரசாயனங்களால் உருவாகும் பல்லுயிர் இழப்பு, தேனீக்கள் உள்ளிட்ட முக்கிய பூச்சிகளின் குறைப்பு, நீர்த்தொட்டிகளில் ரசாயன சேகரிப்பு போன்ற பிரச்சினைகளை கட்டுப்படுத்துவதே இந்த புதிய சட்டத்தின் நோக்கமாகும். சுவிஸ் விவசாயத்துறை தங்களது உற்பத்தி முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகினாலும் அதிகாரிகள் இதை நீண்டகால சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் மக்கள் நலத்துக்கும் தேவையான முக்கியமான முன்னேற்றம் என விளக்குகின்றனர். சுவிட்சர்லாந்தில் சமீப மாதங்களில் கார் திருட்டும், ஆயுத திருட்டும் கணிசமாக அதிகரித்துள்ளன. இந்த குற்றங்களில் பெரும்பாலானவை பிரான்சில் இருந்து வரும் கும்பல்களால் நடைபெறுவதாக கூட்டாட்சி போலீஸ் தெரிவித்துள்ளது. நிலைமை அதிகரித்துள்ளதால் கூட்டாட்சி மற்றும் கண்டோன் போலீஸ்கள் இணைந்து புதிய சிறப்பு விசாரணை குழுக்களை அமைத்து நடவடிக்கைகளை வலுப்படுத்தி இருக்கின்றன. ஆர்காவ் கண்டோன் போலீசின் தகவலின்படி இந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் வட ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த பிரெஞ்சு சிறுவர்கள் ஆவர். சமூக ஊடகங்கள் மூலம் இவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். அருகிலுள்ள பிரெஞ்சு பகுதிகளில் இருந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தி சுவிட்சர்லாந்துக்கு வருகிறார்கள். எங்கு உடைப்பு மற்றும் திருட்டு செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் ஸ்னாப்சாட் மூலம் கொடுக்கப்படுகின்றன. திருட்டுகளை முடித்தவுடன் இவர்கள் உடனே சுவிட்சர்லாந்தை விட்டு தப்பிக்க திருடப்பட்ட ஆடம்பர கார்களை பயன்படுத்துகின்றனர். இதனால் கார்களை இழந்த உரிமையாளர்களுக்கும் எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்புக்கும் கூடுதல் சவால்கள் உருவாகியுள்ளன. இந்த குற்ற வலையை முறியடிக்க சுவிஸ் அரசு கேண்டோன் போலீசுக்கு கூடுதல் மனித வளம், தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் எல்லைப்புற கண்காணிப்பை வலுப்படுத்தி வருகிறது. சுவிஸ் பிரெஞ்சு எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளும் இணைந்து செயல்படுவது தற்போது முக்கிய முன்னுரிமையாகியுள்ளது. சுவிட்சர்லாந்து ஒரு பாதுகாப்பான நாடு என்ற நம்பிக்கை பொதுமக்களிடம் நீண்ட காலமாக உள்ளது. அந்த நிலையை பாதுகாக்க இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகியுள்ளன என்று போலீசார் கூறுகின்றனர்.
ஜெனீவா சர்வதேச உளவு செயற்பாடுகளுக்கான முக்கிய தளமாக இருப்பது ரகசியமல்ல. ஆனால் இதே செயற்பாடுகள் தற்போது சுவிட்சர்லாந்தின் முன்னணி பல்கலைக்கழகங்களிலும் அதிகரித்து வருவதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சூரிச்சின் ETH பல்கலைக்கழக ரெக்டர் குந்தர் டிசர்டோரி தெரிவிக்கையில், அவரது கல்வி நிறுவனம் மட்டுமல்லாமல் மற்ற சுவிஸ் பல்கலைக்கழகங்களும் முன்னேற்றமான தொழில்நுட்பங்களை பெற முயலும் சில நாடுகளின் இலக்காக மாறியுள்ளன. குறிப்பாக உயர் அறிவியல், பொறியியல், தரவு அறிவியல், செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் நடைபெறும் ஆராய்ச்சிகள் சில அரசுகளின் ஆர்வத்தை தூண்டுவதாக கூறப்படுகிறது. இந்த ஆபத்துகளை கருத்தில் கொண்டு 2023 முதல் ETH பல்கலைக்கழகம் ரஷ்யா, சீனா, ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற ஐக்கிய நாடுகள் அல்லது சுவிஸ் தடைகள் விதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இருந்து வரும் விண்ணப்பங்களை கூடுதல் பாதுகாப்பு சோதனைக்குட்படுத்தி வருகிறது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கூட்டு ஆராய்ச்சி திட்டங்கள் ஆகிய அனைத்தும் பின்னணி ஆய்வு செய்யப்பட்ட பிறகே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அறிவு பாதுகாப்பை ஒரே தரநிலையில் கொண்டுவர சுவிஸ் பல்கலைக்கழகங்களின் ஒருங்கிணைப்பு குழுவான சுவிஸ் யூனிவர்சிட்டிஸ் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் அறிவு பாதுகாப்புக்கென தனியான சேவை பிரிவு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. இது சுவிட்சர்லாந்தின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையை சர்வதேச உளவு முயற்சிகளிலிருந்து பாதுகாக்கும் முக்கியப்படியாக கருதப்படுகிறது. உலகளவில் முன்னோடியான ஆராய்ச்சிகள் உருவாகும் மையமாக இருக்கும் சுவிஸ் பல்கலைக்கழகங்கள் தளங்களின் அறிவியல் சொத்துக்களை பாதுகாப்பது நாடு மட்டுமல்ல, சர்வதேச அறிவியல் சமூகத்துக்கே முக்கியமான ஒன்றாகும் என்று கூறப்படுகிறது. 2024 ஆண்டில் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 2446 வெளிநாட்டவர்களில் 69% மாணவர்கள் ஏற்கனவே சுவிஸை விட்டு வெளியேறியுள்ளதாக கூட்டாட்சி குடியேற்றச் செயலகம் திங்கட்கிழமை அறிவித்தது. இவ்வாறு வெளியேறியவர்கள் சுமார் 40% பேர் ஐரோப்பிய யூனியன் அல்லது EFTA நாடுகளைச் சேர்ந்தவர்களாவர். மீதமுள்ளவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அப்பாற்பட்ட 3ஆம் நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அதிகமாக பிரதித்துவம் செய்த நாடுகள் அல்பேனியா, ருமேனியா மற்றும் அல்ஜீரியா. குறிப்பாக அல்பேனியாவிலிருந்து 247 பேர், ருமேனியாவிலிருந்து 190 பேர், அல்ஜீரியாவிலிருந்து 136 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சுவிஸில் தங்கும் விதிகள் கடந்த சில ஆண்டுகளாக மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத தங்கல், குற்றச் செயல்கள் அல்லது விசா விதிகளை மீறுவது போன்ற காரணங்களால் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த புள்ளி விவரங்கள் சுவிஸ் அரசு குடியேற்ற சட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக ஒழுங்கு மற்றும் வேகத்தை கொண்டுவர முயற்சி செய்கின்றதை காட்டுவதாக குறிப்பிடப்படுகிறது. 2026 ஆண்டு சூரிச் மஸ்கட் பயணிகளுக்கு ஓமான் ஏர்லைன்ஸ் பெரிய செய்தி அறிவித்துள்ளது. 2026 ஆண்டிலிருந்து ஆண்டு முழுவதும் சேவை இயக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓமான் ஏரின் 2026 கோடைக்கால அட்டவணையின் ஒரு பகுதியாக மே முதல் செப்டம்பர் வரை வாரத்தில் 3 முறை நேரடி விமானங்கள் இயக்கப்படும். இந்த பயணங்கள் புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புறப்படும். இது தற்போது நவம்பர் முதல் ஏப்ரல் வரை நடைபெறும் குளிர்கால சேவையை தொடர்ந்து செயல்படும். குளிர்காலத்தில் அதிகபட்சம் வாரத்துக்கு 6 விமானங்கள் இது தொடர்பான சேவையில் இயக்கப்படுகின்றன. இந்த புதிய வருட முழு சேவை சுவிட்சர்லாந்திலிருந்து ஓமான் செல்லும் பயணிகளுக்கு நேரடியான மற்றும் வசதியான இணைப்பை வழங்கும். அத்தோடு ஓமான் ஏரின் மஸ்கட் ஹப் மூலம் கிழக்கு ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் முக்கிய நகரங்களுக்கு மேலும் விரைந்த பயண இணைப்புகளும் கிடைக்கின்றன. சூரிச் விமான நிலையத்தை பயன்படுத்தும் வணிக பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கு இந்த புதிய அட்டவணை பயண வாய்ப்புகளை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா? எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம். தொடர்புகளுக்கு 0795 52 49 585. வாகன காப்புறுதி, மருத்துவ காப்புறுதி, சட்ட காப்புறுதி, தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம்னிசர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம். காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னிசர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான். இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள். அலையுங்கள் 078311 1584. சுவிட்சர்லாந்தின் வாலேஸ் கண்டோனிலிருந்து நவம்பர் 1 சியோன் நகரில் அனுமதி இல்லாமல் நடைபெற்ற பாலஸ்தீன் ஆதரிப்பு பேரணியை ஏற்பாடு செய்தவருக்கு 80,000 பிராங்க் மதிப்பிலான போலீஸ் செலவு தொகை விதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 பேர் கலந்து கொண்ட இந்த பேரணி அதிகாரிகளால் 2 முறை அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருந்தது. இது பற்றி வாலேஸ் அதிகாரிகள் தெரிவிக்கையில், அந்நாளில் சுமார் 80 போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஒருவரின் சேவைக்கான கட்டணம் மணி ஒன்றுக்கு 250 பிராங்க் என கணக்கிடப்பட்டு மொத்தம் 4 மணி நேர பணிக்கான செலவு 80,000 பிராங்க் என கணக்கிடப்பட்டு கடந்த வாரம் ஏற்பாட்டாளருக்கு பில் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த முடிவு வாலேஸ் அரசியலில் பல வாரங்களாக பெரிய விவாதமாகியுள்ளது. பொது பேரணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் செலவை நேரடியாக குடிமக்களிடம் வசூலிப்பது சரியா என்ற கேள்வி
பல தளங்களில் விவாதத்தில் உள்ளது. சம்பந்தப்பட்ட மாநில கவுன்சிலர் ஸ்டீஃபன் கான்சர் ஏற்கனவே நவம்பர் மாதமே கருத்து தெரிவித்திருந்தார். 2 தடைகளை மீறி பேரணி நடத்தப்பட்டதால் அதனால் ஏற்பட்ட செலவை சம்பந்தப்பட்டவர்கள் தாங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் பேரணியின் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினரான கயல் ரிப்போர்ட்டி இந்த பில்லை அரசியல் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட முடிவென கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் ஆர்டிஎஸ்க்கு அளித்த பேட்டியில் இந்த முடிவுக்கு எதிராக முறையீடு செய்யப்போவதாகவும் பேரணிக்கு விதிக்கப்பட்ட தடை கூட சட்ட ரீதியாக சவால் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இப்போது இந்த விவகாரம் நீதிமன்ற சட்டத்துக்கு சென்றுள்ளது. சம்பவம் சட்டப்படி தவறானதாக இருந்தால் அவற்றால் உருவாகும் செலவை ஏற்பாட்டாளர்கள் ஏற்க வேண்டும் என வலேஸ் அரசு வலியுறுத்துகிறது. பாதுகாப்பு செலவை குடிமக்களுக்கு மாற்றும் அரசியல் முடிவு எதிர்காலத்தில் சுவிஸ் உள்நாட்டு அரசியல் மற்றும் குடிமக்களின் போராட்ட உரிமைகளுக்கு இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் கவனிக்கப்பட்டு வருகிறது. தங்கள் நாடுகளில் வசதியாக வாழும் வெளிநாட்டவர்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் சில நாடுகளுக்கு, குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு உருவாகியுள்ளது. அதாவது ஒரு நாட்டில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு வேறு நாடுகளில் சொத்து இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து கிடைக்கும் வருவாய்க்கும் அவர்கள் வாழும் நாட்டில் வரி செலுத்த வேண்டும் என்கின்றன சில நாடுகள். அது சில நாடுகளில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஆனால் வேறு நாடுகளிலிருந்து எங்களுக்கு வரும் வருவாய்க்கு நாங்கள் ஏன் இந்த நாட்டில் வரி செலுத்த வேண்டும்? உங்கள் நாட்டில் எங்களுக்கு வரும் வருவாய்க்கு நாங்கள் வரி செலுத்துகிறோமே என்கிறார்கள் சம்பந்தப்பட்ட பணக்காரர்கள். அதை மீறி இல்லை, உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் வருவாய்க்கு நீங்கள் வாழும் நாட்டில் நீங்கள் வரி செலுத்தி ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்தினால் நாங்கள் ஏன் உங்கள் நாட்டில் வாழ்கிறோம்? பேசாமல் அப்படிப்பட்ட ஒரு வரி இல்லாத நாட்டுக்கே போய்விடுகிறோம் என வேறு நாடுகளுக்கு புறப்பட துவங்கியுள்ளார்கள் சம்பந்தப்பட்ட செல்வந்தர்கள். இந்நிலையில் சுவிட்சர்லாந்தும் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் தொடர்பில் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு வரியை செலுத்த கட்டாயப்படுத்தினால் நம் நாட்டில் வாழும் வெளிநாட்டு பணக்காரர்கள் வேறு நாடுகளுக்கு புறப்பட்டு விடக்கூடும் என பயந்து அந்த வரிக்கு எதிராக சுவிஸ் மக்கள் வாக்களித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஒரு மாகாணத்தில் கூட இந்த வரிக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. பணக்காரர்களுக்கு 50% இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் விதிக்க வேண்டும் என கோரி இடதுசாரி அமைப்பு ஒன்று பிரேரணை முன்வைத்த நிலையில் 78.3% மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்து அதை தோல்வியடைய செய்துள்ளனர். அதாவது இப்படி ஒரு வரி நம் நாட்டில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு வேண்டாம் என சுவிஸ் மக்கள் முடிவு செய்துள்ளனர். சுவிஸ் நிதி அமைச்சரான கரென் கெல்லர் சட்டரும் வெளிநாட்டவர்களுக்கு இப்படி ஒரு வரி விதிப்பது நமது வரி அமைப்பை நடுநிலையற்ற ஒன்றாக மாற்றிவிடக்கூடும் என்றும் அதனால் வெளிநாட்டவர்களுக்கு நம் நாட்டின் மீதான ஈர்ப்பு பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் நாய் வளர்ப்பு விதிமுறைகளில் இருப்பதைப் போல தற்போது வீட்டில் வளர்க்கப்படும் பூனைகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துதல் மற்றும் பதிவு செய்வது கட்டாயமில்லை. ஆனால் சமீபத்தில் சுவிஸ் விலங்கு வைத்தியர்கள் சங்கம் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி நவம்பர் இறுதியில் ஒரு தேசிய மனுவை தொடங்கியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் சுவிஸில் பூனைகள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. நாட்டில் சுமார் 2 மில்லியன் பூனைகள் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. ஆனால் அவற்றில் 30-40% மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பதிவேற்றப்பட்டுள்ளன. SVSின் கருத்தின்படி மைக்ரோசிப் மற்றும் பதிவு கட்டாயமாக்கப்பட்டால் பூனை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் எளிதாகும். மைக்ரோசிப் இல்லாத பூனைகள் உரிமையாளர் இல்லாதவை என்பதை தெளிவாக அறிய முடியும். இது விலங்கு பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் உதவும். ஏனெனில் இவ்வாறான பூனைகளை அவர்கள் நேரடியாக ஸ்டெரிலைஸ் செய்ய முடியும். இதனால் கட்டுப்பாடின்றி பெருகும் பூனை எண்ணிக்கை குறையும். மேலும் விலங்குகளின் மூலம் பரவும் நோய்கள் பரவுவதற்கான அபாயமும் குறையும் என சுவிஸ் விலங்கு வைத்தியர்கள் சங்கம் தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் இத்தகைய முயற்சி முன்பும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. கடந்த மே மாதத்தில் பூனைகளுக்கு மைக்ரோசிப் மற்றும் பதிவு கட்டாயம் செய்ய வேண்டும் என கேட்ட பச்சை கட்சியின் முன்மொழிவை தேசிய சபை நிராகரித்தது. இதேபோன்று 2020 ஆண்டிலும் நாடு முழுவதும் பூனைகளுக்கு கட்டாய ஸ்டெரிலைசேஷன் அறிமுகப்படுத்தும் யோசனை பெரும்பான்மை ஆதரவை பெறவில்லை. சுவிஸில் விலங்கு உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு பூனைகளுக்கான மைக்ரோசிப் கட்டாயப்படுத்தல் மீண்டும் தேசிய விவாதமாக மாறி வரும் நிலையில் இந்த புதிய மனு அரசியல் வட்டாரங்களில் எப்படி முன்னேறும் என்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜெனீவாவின் நகர மைய பகுதியில் ஆயுதங்களோடு நடந்த கொள்ளை முயற்சியை தொடர்ந்து அங்குள்ள போலீசார் நேற்று காலை பெரிய அளவிலான நடவடிக்கையை மேற்கொண்டனர். காலை 11 மணிக்கு முன் 3 அல்லது 4 பேர் கொண்ட குழு ரூட்டு ரோன் பகுதியில் உள்ள ரிச்சர்ட் மில் பிரபல லக்சுரி கடிகார கடை இலக்காக கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொள்ளை முயற்சிக்கு பிறகு குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். தப்பிச் சென்ற போது அவர்களில் ஒருவர் ஆங்கில தோட்டம் அருகே ஒரு பொருளை வீசியதாக சாட்சிகள் தெரிவித்துள்ளனர். அது கைக்குண்டாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உடனடியாக குண்டு செயலிழக்க வைக்கும் படை அழைக்கப்பட்டு அந்த பகுதி 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக மூடப்பட்ட நிலையில் பாதுகாப்பாக வைத்து பரிசோதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் இயக்கம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. தற்போது சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக
போலீசாரின் விரிவான தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடந்து வருகிறது. இதுவரை எவரும் காயமடைந்ததாக அல்லது பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைக்கவில்லை. பிரபல கடிகார வியாபாரங்கள் அடிக்கடி குற்றவாளிகளின் இலக்காக மாறி வரும் நிலையில் ஜெனீவாவின் இந்த சம்பவம் உள்ளூர் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. அமெரிக்காவில் தொடங்கி உலகம் முழுவதும் பரவிய பிளாக் ஃப்ரைடே தள்ளுபடி நாள் இந்த ஆண்டில் சுவிஸில் முந்தைய காலத்தை போல வாடிக்கையாளர்களை பெரிதாக ஈர்க்கவில்லை. நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிற்பட்ட தள்ளுபடி காலத்திலும் மக்கள் செலவழித்த தொகை கணிசமாக குறைந்துள்ளது. சுவிஸில் நடைபெறும் பணமில்லா பரிவர்த்தனைகளை கண்காணிக்கும் மானிட்டரிங் கன்சம்ப்ஷன் சுவிட்சர்லாந்து தளத்தின் தரவுகளை ஆய்வு செய்த AWP செய்தி நிறுவனம் வெளியிட்ட பகுப்பாய்வில் இந்த மாற்றம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் மொபைல் பேமெண்ட் வழியாக நிகழ்ந்த இந்த வர்த்தகம் கடந்த ஆண்டின் பிளாக் ஃப்ரைடேவை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மேலும் 1% குறைந்துள்ளது. இந்த சரிவு புதிதல்ல. 2024ஆம் ஆண்டிலேயே பிளாக் ஃப்ரைடே விற்பனையில் 3% குறைவு பதிவாகியிருந்தது. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக செலவுகள் குறைவது சுவிஸில் பிளாக் ஃப்ரைடே தனது உச்ச காலகட்டத்தை கடந்து விட்டதை காட்டுவதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். பொருட்களின் விலை உயர்வு, மக்கள் செலவழிக்கும் பழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் தள்ளுபடிகளுக்கு எதிரான சந்தேக போக்கு ஆகியவை இந்த சரிவுக்கு காரணமாக இருக்கலாம். மேலும் சுவிஸில் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆண்டிறுதி வாங்குதல் காலம் முக்கியமானதாக இருப்பதால் நுகர்வோர் பிளாக் ஃப்ரைடே சலுகைகளை விட பிற பெரிய தள்ளுபடி நாட்களை முன்னுரிமை செய்கிறார்கள் எனவும் பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மொத்தத்தில் சுவிஸில் பிளாக் ஃப்ரைடே பற்றிய ஆர்வம் மெதுவாக குறைந்து வருவதை இந்த ஆண்டின் தரவுகள் தெளிவாக காட்டுகின்றன. நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை 24 மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் 24.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.